தென் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கை அருகே நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடல் அருகே மையம் கொண்டுள்ளதால் கடந்த 24 மணி நேரத்தில் தென் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ததாக தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் தென் கடலோர மாவட்டங்களில் மழை தொடரும் என்றும் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் கூறினார். அருகே இருந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த மேலடுக்கு சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே குமரிக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கின்றது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தென் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. எஞ்சிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை பெய்துள்ளது. கிடைத்த தரவின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 11 சென்டிமீட்டர் நான்கு ஏரியில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக 9 சென்டிமீட்டர் ராமநாதபுரத்தில் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். எஞ்சிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை இருக்கக்கூடும். தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலான வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் 44 சென்டிமீட்டர் மழை இருக்கும் என்றும் தற்போது வரை 34 சென்டிமீட்டர் வரை மழை கிடைத்துள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார்.